Hello friends, welcome back to Play Tamil episode. நம்ம Netflix சைட்லேருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து ஃப்ரம் நம்ம Geeked Week சைட்லேருந்து தான். ஸோ அது என்னென்ன எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2 ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அண்ட் அதோட ஒரு சின்ன டீசர் ஆட்டம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம எர்த் பெண்டரை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ சீசன் 2 ஃபுல்லாகவே நம்ம எர்த் பெண்டர் வச்சு தான் மெயினான ஸ்டோரி உள்ளே நடக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அனிமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் பர்சனலி பார்த்ததில்ல. அண்ட் நானும் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஃபுல்லாக புதுசாக தான் இருந்ததா. ஸோ நான் அதை கொஞ்சம் நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ராபேக்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் மேக்கர்ஸ் வந்து அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இப்போது சீசன் 2 அண்ட் சீசன் 3ல் இன்னும் நல்லபடியாக அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீசர் கொஞ்சம் ஓகே சூப்பராக தான் இருக்குது. எப்படியோ டோட்டல் 3 சீசன்ஸ் ஆனால் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு லிஸ்ட் வைஸில் பார்க்கும்போது மோஸ்ட் பாப்புலரான சீரீஸில் நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவாக தான் போயிருக்கு அவங்க நினச்சதோட. அதனால் இதை கண்டிப்பாக அப்படியே கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம வெனஸ்டே சீரீஸோட சீசன் 2 ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட சில பிடிஎஸ்ஸான வந்து லுக் எல்லாத்தையும் வந்து இப்போ வீடியோவாக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் அகெயின் நம்ம 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் என்ன எக்ஸாக்டான மந்த்து தான் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் ஓகே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் ஒர்க் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இது எதிர்பார்க்கலாம். அண்ட் உள்ள என்னென்ன கேரக்டர்ஸ் எந்த மாதிரி ஸ்டோரி இருக்க போது அதை பற்றி தான் கொஞ்சம் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1ல் பார்த்த எல்லாம் மெயினான கேரக்டர்ஸ் வந்து சீசன் 2லையும் இருக்க போகிறாங்க. பட் அடிஷ்னலால் சில நியூ ஃபேஸஸ்லாம் உள்ள நீங்கள் பார்க்க போகிறீங்களா. அண்ட் அது எதுக்குன்னு கேட்டால் இன்னும் ஸ்டோரியை நல்லபடியாக டெவலப் பண்ணுறாங்க. சீசன் 1ஓட சீசன் 2 இன்னும் டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்காக வந்து கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எக்கச்சக்கமான ரூமர்ஸ்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரூமர்ஸாகவே இருந்தது. லைக் டாம் ஹாலண்ட் உள்ளே இருக்கார் அண்ட் நம்ம ஜேனா ஆர்டெகா கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ரூமர்ஸ் தான். அண்ட் இப்போது சீசன் 2 நல்லபடியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் எந்த மந்தில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. மேக்ஸிமம் கொஞ்சம் கடைசியில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்குவிட் கேமோட சீசன் 2ஓட ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படியும் நம்ம டிசம்பர் 26 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதில் சில நியூ கேமான கான்செப்ட்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. அதே நம்ம ஹீரோ திருப்பியும் கேம் உள்ள வராரு. அண்ட் இந்த வாட்டி சில இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் இப்போது ஆல்ரெடி அவர்கள்லாம் கேம் பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் சீரியஸ் மோடாக இருக்கலாம். சில ஃப்ரெஷ்ஷான கேரக்டர்ஸோடு தான் உள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் பார்ப்போம். ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஸ்குவிட் கேம் சீசன் 2 நல்லபடியாக தான் இருக்கும். சீசன் 1 எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஹிட்டாக போயிருந்தது. அண்ட் இது நடுவில் ஒரு ரியாலிட்டி ஷோன்னு கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அதுதான் சீசன் 2னே நினச்சிட்டு இருக்கீங்க. அது சீசன் 2 கிடையாது. அது இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் 26. நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸ் சீசன் 2ஓட ஒரு சின்ன டீசரும் அண்ட் சில கேரக்டர் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம லூஃபி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாத்தையும் வந்து ஷோகேஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக நம்ம சாப்பர் கேரக்டரை காமிச்சிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சாப்பர் வந்து ஒரு சின்னதான க்யூட்டான ஒரு ரெயின்டியரான ஒரு கேரக்டர். ஆனால் அது வந்து நம்ம டீமில் வந்து ஒரு டாக்டர் மெம்பர் வேணும். அண்ட் அந்த டாக்டரை தான் வந்து இந்த சாப்பர் கேரக்டர் பார்க்க போகிறாங்க. ப்ளஸ் அதுக்கும் வந்து லைக் எப்படி வந்து சாப்பர் நம்ம டீமில் ஆட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோட டீமில். ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் உள்ளே ஆட் ஆகிறாங்க, நம்ம ராபினோட கேரக்டர். இனிஷியலி இங்கே ராபின்னு சொல்ல மாட்டாங்க, அது போக தான் அப்புறமா தெரிய வரும். பட் இந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம லேரா அபோவான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நடிக்க போகிறாங்களாம். அண்ட் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ஸ்மோக்கர், நம்ம மிஸ்டர் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், crocodile அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் அனிமே பார்த்ததுனால இந்த ஸ்டோரி நெக்ஸ்ட்டு எங்கே போகுதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அது நான் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அலபாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் இருக்கும், அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம ஏஸ் வருவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் சவுண்டாக போக மாட்டாங்க, இல்லைனா ஃப்ராங்கியோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி கடைசியில் வாட்டர் சவுண்ட் ஆர்க் வரைக்கும் போகலாம். ஆனால் சீசன் 2 ஃபுல்லாகவே நம்ம இதோட தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம லூஃபியோட க்ரூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சில மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் 2 மெம்பர்ஸ் உள்ளே ஜாயின் ஆக போகிறாங்க. அண்ட் நம்ம ஹெல்பவுண்ட் சீரீஸோட சீசன் 2ஓட ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் நம்ம அக்டோபர் 25 தான் ரிலீஸ் ஆக போகுது. இது கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்பவுண்ட் சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸாக இருந்தது. நம்ம கொரியன் சீரீஸ் தான், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹோப் இது நம்ம தமிழ் டபுள் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு. அண்ட் பை த வே அது எப்படி இருந்திருக்கோன்னா, அது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களை வந்து ஒரு இண்டிகேஷன் வந்துடும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி
திடீர்னு மேலேருந்து ஒரு சமூக பெரிய காலம் மாட்டோம் கீழே வந்து நம்ம இடத்துல நம்மளை வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோடு க்ரியேட் பண்ணுவாங்க. அது சில பாலிடிக்ஸும் சரி, கொஞ்சம் காட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து கான்செப்ட்லாம் உள்ள மிக்ஸ் ஆகிடுவோம். ஆனால் சீசன் 1 கடைசியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீசன் 2 எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த சீசன் 2 எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிண்டர் செல்லோட கேம் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா அந்த டைம்லலாம் ஒரு டாப் நாட்சான ஒரு கேமாக இருந்தது. லைக் மோஸ்ட்லி நம்ம மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோ போய் சில மிஷின்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதை இப்போ ஒரு அனிமேட்டடான சீரீஸாக கொண்டு வர போகிறாங்களாம். அண்ட் டைட்டிலும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ப்ளிண்டர் செல் டெத் வாட்ச்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸோட அப்டேட் சைட்லேருந்து தந்திருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ ரிலீஸ் ஆகும், அதை பற்றி எந்த ஒரு எக்ஸாக்டான அப்டேட் வரல. பட் அனிமேட்டட் சீரீஸ் அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம விச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமேட்டடான ஒரு மூவி கொண்டு வர போகிறாங்களாம். நம்ம விச்சர் சைரன்ஸ் ஆஃப் த டீப்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸாக்டான பிளாட் தெரில. அண்ட் நம்ம விச்சரோட சீரீஸோட அப்படியே கண்டினியூஷனானு கூட இன்னும் அவங்க அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் டோட்டல் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு அப்கமிங் சீசன் 4. ஸோ அதோட இன்னும் வேறு எதுவும் அப்டேட் வரல. பட் பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் ரைடர் த லெஜெண்ட் ஆஃப் லாரா கிராஃப்டோட அனிமேட்டடான சீரீஸும் அப்கமிங் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதோட ஒரு நியூவான ஒரு ட்ரெய்லர் இப்போது ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம டாம் ரைடர் நிறைய லைவ் ஆக்ஷன்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ரீபூட்டான திருப்பி வந்து நம்ம ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அண்ட் அது அப்படியே சீக்வல் நெக்ஸ்ட் வரோன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அது அப்படியே டோட்டல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2018 ரிலீஸ் ஆனது தான். பட் அதை ஏன் தெரியல, அதை கண்டினியூவாக பண்ணலையா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்க போல். ஸோ நெக்ஸ்ட் அவங்க அதை அனிமேட்டடாகவே கொண்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த அனிமேட்டட் சீரிஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் மெயின் எங்கேயாச்சும் ஒரிஜினல் ஸ்டோரியோட லிங்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இது வந்து டோட்டல் ஸ்டாண்ட் அலோனாக திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக மேபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெவில் மே க்ரைன்னு சொல்லிட்டு கூட இன்னொரு நல்ல அட்வென்ச்சர் ஃபேண்டசி உலகமான ஒரு கேம் இருக்குது. அண்ட் இதையும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அனிமேட்டடான சீரீஸாக வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இதில் ஒரு சின்ன டீசர் ஆட்டம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கூட அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ மேபி இன்கேஸ் நீங்கள் டெவில் மே க்ரையோட கேம்ஸ்லாம் ஆடி ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே அனிமேட்டட் சீரீஸ்லையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு நான் பர்சனலாக வந்து இந்த கேம் ஆடினது கிடையாது. பட் ஜஸ்ட் நேம் தெரியும், எனக்கும் நேம் கொஞ்சம் ரொம்பவே பாப்புலர் ஆனது தான். ஸோ அதனால் இப்போ இதுக்கு எப்படி இருக்குன்னு அப்கமிங் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஒரு அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் சீசன் அதான் ஃபைனல். இது எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் டவுட்டோடு இருக்கும். எக்கச்சக்கமான ரூமர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு செட்டு டூர் ஆட்டோ தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் எவ்வளோ நெக்ஸ்ட் லெவல் இருக்க போது, ஹை லெவலில் இருக்க போது, ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து அவங்க சுற்றி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் எப்போயா ரிலீஸ் டேட்டுன்னு அந்த ஒரு அப்டேட் இன்னும் கூட அவங்க தரலை. ஸோ எல்லாமே 2025 சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணால் கூட இப்போ அத்தனை சீரீஸுமே 2025 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான். ஸோ பார்ப்போம், மேபி நம்ம 2026 கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம சாண்ட்மேன் சீசன் 2 கூட பிடிஎஸ் இமேஜஸ்லாம் உள்ள இமேஜஸ் ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் ஆட்டோமே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ண போகிறோம். சீசன் 1 சீசன் 2 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது நல்லபடியாகவே தெரியுது. அண்ட் நம்ம 2025 அகெயின் சாண்ட்மேன் ரிலீஸ் ஆக போதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து வந்த இந்த கீக்டு வீக்கோட எல்லாம் அப்டேட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்கோயிங்கான சீரீஸ் ப்ளஸ் அதோட சில பிடிஎஸ்ஸான ஃபுட்டேஜ் மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் அந்த மாதிரிலாம் தரல. அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஸோ சில அன்எக்ஸ்பெக்டடான லைக் நம்ம ஸ்ப்ளிண்டர் செல் அந்த மாதிரிலாம். ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்னொரு நம்ம கேம் சைட்லேயும் வந்து அவங்க ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்ப்போம் அதுவும் என்ன வருதுன்னு. பை த வே நீங்கள் சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் ஜெயிக்கிறா வெயிட் பண்ணி ப்ளஸ் ஹைப்பாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.